So today we will discuss about the important concepts in mass spectrometry of organic compounds. Simply, பார்த்தீங்கன்னா what is mass spectrometry அப்படின்னா என்னன்னா, it is an analytical tool. It is used to measure the mass to charge ratio. M/Z வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த M/Z வேல்யூ வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிலையும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற மாதிரியே சப்போஸ் உங்களோட சாம்பிளில் வந்து ஒரே ஒரு காம்பவுண்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டோட மாஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து கிளியராக இருக்கும், எந்த ஒரு அடிஷ்னல் பீக்ஸுமே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் if a sample contains slight impurities, your mass spectrum will also give some additional peaks. impurities என்னென்ன இருக்கோ அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸை பொறுத்து இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து கிளியராக இருக்கலாம் அல்லது அடிஷ்னல் பீக்ஸ் வருதுன்னா. ஸோ மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியில் வந்து நம்ம M/Z வேல்யூ தான் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, அண்ட் இது வந்து எதுக்காக நம்ம இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இட் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த எக்ஸாக்ட் மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். ஒரு சாம்பிளோட மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி மாலிகுலர் வெயிட், இந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து நீங்கள் நல்லா இன்டர்பிரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டிரைவ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆல்சோ. ஜென்ரலாக கிளாசிக்கல் மெத்தட்ஸில் அல்லது லெபரட்டரி மெத்தட்ஸில் ஒரு காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் ஏ டிடிஎஸ் ப்ராசஸ். மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம். பட் இந்த மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம், என்னென்ன ஸ்டெப்லாம், என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அண்டர் நார்மல் லெபரட்டரி மெத்தட், ஒரு அன்னோன் காம்பவுண்ட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு காம்பவுண்ட் என்ன மாலிக்யூல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு we need to know the molecular formula. நமக்கு மாலிகுலர் ஃபார்முலாவே தெரியல அப்படின்னா இந்த மாலிகுலர் ஃபார்முலாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணனும் சார். வெரி குட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்டல், அந்த மாலிக்யூலில் வந்து என்னென்ன எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த எலிமெண்ட்டோட பெர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். கார்பன் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, ஹைட்ரஜன் எவ்வளோ பெர்சன்ட் இருக்குது, நைட்ரஜன் எவ்வளோ பெர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குமே இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவைலபிள் கேட்டுதுன்னா CHN அனலைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் டு நோ த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் எ மாலிக்யூல். இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படின்னா கிடையாது. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கால்குலேட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். தியரட்டிக்கலாக நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் we need to know the vapor density or the molecular weight. அது தெரிஞ்சாதான் வந்து நம்ம மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஸோ it is a tedious process to identify the molecular formula in a laboratory method. பட் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரம் எடுத்துட்டிங்கனாலே அதோட மாலிகுலர், இந்த காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக்கு இருந்தாலும் இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் மெத்தட் ஃபெயில்ஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன்ஸை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஒரு சில டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஃப்ராக்மெண்டேஷன் பேட்டர்ன் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா யூ cannot distinguish between அந்த ஸ்லைட்லி பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் அண்ட் அன்பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன். So there are some disadvantage for the mass spectrometry also.
அண்ட் இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியோட பிரின்சிபல் அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தியரட்டிக்கல் பார்ட்டுக்குள்ளே போகலை. ஏன்னா இது வந்து நீங்கள் தியரியை நிறைய படிச்சிருப்பீங்க உங்களோட காலேஜஸில், உங்களோட யூஜி அண்ட் பிஜி கரிக்குலமில் வந்து நீங்கள் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியை பற்றி ஃபுல் டீட்டெயில் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. அதனால் ஐ ஆம் நாட் கோயிங் இன் டு த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ சம் ஹைலைட்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 3 காம்போனன்ட்ஸ். என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, அயனைசேஷன் சோர்ஸ் இருக்கணும், அது மாதிரி மாஸ் அனலைசர் இருக்கணும், தென் அயான் டிடெக்ஷன் பண்ணக்கூடிய டிடெக்டர் இருக்கணும். இந்த 3 காம்போனன்ட்ஸ் வந்து மஸ்ட்டு. இந்த 3 காம்போனண்ட்டை தவிர அடிஷனலாக காம்போனன்ட்ஸ் இருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ் அனலைசரில் வந்து ஆக்சலரேட்டர், டிஃப்ளெக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி அயனைசேஷன் சோர்ஸ் வந்து வேரி ஆகலாம். அதாவது எலக்ட்ரான் இம்பேக்ட் அயனைசேஷன், கெமிக்கல் அயனைசேஷன் அப்படின்னு நிறைய அயனைசேஷன் மெத்தட்ஸ் வந்து பாசிபிள். அதில் எந்த அயனைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து இதில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ இந்த அயனைசேஷன் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாலிக்யூலை வந்து கேஸ் ஸ்பேஸ் அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அயனைசேஷன் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த அயான்ஸாக மாலிக்யூல்ஸை வந்து அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பாஸ்ட் த்ரூ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆக்சலரேட்டர் அண்டு டிஃப்ளெக்டர் வழியாக பாஸ் பண்ணி அந்த அயான்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறோம், சார்ட் அவுட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த M/Z வேல்யூ. இந்த M/Z வேல்யூ வச்சு நம்ம வந்து இந்த அயான்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் டிடெக்ட் பண்ணுறோம். சேம் மாஸ் இருக்கக்கூடிய அயான்ஸ் எத்தனைலாம் இருக்குது, வாட் இஸ் த அபண்டன்ஸ் ஆஃப் தட் அயான் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறது டிடெக்டர் சிஸ்டம். அண்ட் யூஸ்வலாக ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருப்போம், எக்ஸ் ஆக்சிஸில் யூஸ்வலாக என்ன பார்ப்போம், யூவி, ஐஆர் என்ன மாதிரி எல்லாம் வேவ் லென்த் இருக்கலாம், அல்லது வேவ் நம்பர் இருக்கலாம், அல்லது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட ப்ராப்பர்ட்டிஸாக எதுனாலும் இருக்கலாம். சரிங்களா? தட் மே பி வேவ் லென்த் ஆர் வேவ் நம்பர் ஆர் எனிதிங். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா த இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன் அல்லது எமிஷன் அல்லது டிரான்ஸ்மிட்டன்ஸ், அந்த இன்டென்சிட்டியை தான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருவோம். பட் மாஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து அப்படி கிடையாது. மாஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து நார்மலாக ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து M/Z வேல்யூ இருக்கும். அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து அந்த பர்டிகுலர் அயான் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து டிடெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ a mass spectrum consists of, it is a plot of relative abundance of the ions with the mass of the ion, M/Z value. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலாக பீக்ஸாக தான் கிடைக்கும். மாஸ் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே பீக்ஸாக தான் கிடைக்கும். இந்த பீக் வந்து எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாலிகுலர் அயானை வந்து ஒரு எலக்ட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ண வைக்கிறோம். அப்படி பம்பார்ட் பண்ண வைக்கும்போது தட் ரிமூவ்ஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மாலிக்யூல். ஸோ அதனால நெட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேடிக்கல் கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரேடிக்கல் கேட்டையான் ஃபார்ம் ஆகுறது தான் வந்து இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ரேடிக்கல் கேட்டையான். ஸோ திஸ் இஸ் த மாலிகுலர் அயான். இந்த ரேடிக்கல் கேட்டையானை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மாலிகுலர் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாலிகுலர் மாலிகுல்ல இருந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பை பம்பார்டிங் வித் த எலக்ட்ரான் ஆர் எனி அதர் அயனைசேஷன் சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரேடிக்கல் அயான் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ரேடிக்கல் கேட்டையான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும். அது எப்படி ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீக்கோட ஹைட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அயான்ஸோட அபண்டன்ஸை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ
ஒரு அயான் வந்து ஹை அபண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீக் வந்து அந்த பீக்கோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரமில் ஒரு சில பீக்ஸ்க்கு வந்து நம்ம நேம் கொடுப்போம். என்னென்ன பீக்ஸ்லாம் நம்ம வந்து ஏற்கனவே இது யூஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது பிஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ யூ மைட் ஹவ் ஹேட் அபவுட் த மாலிகுலர் அயான் பீக், பேஸ் பீக், மெட்டாஸ்டேபிள் பீக் அண்ட் ஐசோடோபிக் பீக். ஸோ இந்த பீக்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஒவ்வொரு பீக்கும் வந்து has its unique characteristics, right? For example, molecular ion peak அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாலிக்யூல் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறோமோ அந்த மாலிக்யூல் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகாம ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரேடிக்கல் கேட்டையான். அந்த ரேடிக்கல் கேட்டையானுக்கு வந்து மாலிகுலர் மாஸ், மாலிக்யூலுக்கு என்ன மாஸ் இருக்குமோ அதே மாஸ் தான் இந்த ரேடிக்கல் கேட்டையானுக்கும் இருக்கும். ஸோ தட் இஸ் த மாலிகுலர் அயான் பீக். ஸோ இந்த மாலிகுலர் அயான் பீக் வந்து எந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ்க்குலாம் நமக்கு வந்து இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல டிடெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாலிக்யூல் வந்து ஈஸியாக பிரேக் ஆகாதோ அல்லது ஃப்ராக்மெண்டேஷன் ஆகாதோ அந்த மாலிக்யூல்லாம் வந்து மாலிகுலர் அயான் பீக்கோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ரைட்? ஸோ த பீக் இன்டென்சிட்டி ஆஃப் த மாலிகுலர் அயான் பீக் டிஃபர். ஒரு சில காம்பவுண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் அயான் பீக்கே வந்து என்ன செய்யாது, நமக்கு கண்ணால் பார்க்கவே முடியாது, அந்த பீக்லேயே அந்த மாஸ் ஸ்பெக்ட்ரம்லேயே இருக்காது. ஸோ ஆல் த மாலிகுலர் அயான்ஸ் வில் கெட் ஃப்ராக்மெண்டட். அப்படி எல்லா மாலிகுலர் அயானும் ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 100% ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சுன்னா மாலிகுலர் அயான் பீக்கே நம்ம வந்து இந்த ஸ்பெக்ட்ரத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, சரியா? அண்டு ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் அயான் பீக் வந்து ஸ்லைட்டாக இருக்கும், அதோட இன்டென்சிட்டி வந்து 100% இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதாவது மாலிகுலர் அயான் பீக் அப்படின்னாலே 100% இருக்கிறது தான் மாலிகுலர் அயான் பீக் அப்படின்னு கிடையாது. The molecular ion peak may have low density, low intensity or low abundance. So low abundance இருக்கக்கூடிய பீக்கா கூட இருக்கலாம் நம்மளோட மாலிகுலர் அயான் பீக், சரிங்களா? அப்போ இந்த நியோபென்டேன் அப்படிங்கிற இந்த மாலிகுலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் மாஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 72 வரும். ஸோ அந்த 72 அப்படிங்கிறது இந்த பீக் இருக்கு இல்லையா, இதுதான் மாலிகுலர் அயான் பீக். ஸோ யூ கம்பேர் த மாலிகுலர் அயான் பீக் ஆர் த மாஸ் பீக் அட் 72 and 57, which is more abundant? 57. 57ல இருக்கக்கூடிய பீக் தான் மோர் அபண்டன்ட். அந்த பீக்குக்கு வி கிவ் அனதர் நேம். அந்த பீக்குக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ் பீக் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு மாலிகுலர் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு மாலிகுலர் மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பீக்லையும் கம்பேர் பண்ணும்போது எந்த பீக் வந்து ஹையஸ்ட் இன்டென்சிட்டி இருக்கோ அதை வந்து நம்ம பேஸ் பீக் அப்படின்னு சொல்றோம், ரைட்? அந்த பேஸ் பீக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் மோர் அபண்டன்ஸ். அது வந்து மோர் ஸ்டேபிள் கேட்டையானா இருக்கலாம் அல்லது மோர் ஸ்டேபிள் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த மாலிகுலர் அயான் பீக் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் கொடுத்தது நீங்களே ரீட் பண்ணி பார்க்கலாம், ரைட்? அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் அயான் பீக் வந்து வெரி மச் இன்டென்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு வந்து மாலிகுலர் அயான் பீக் வந்து இன்டென்ஸாக இருக்கும் கம்பேர்டு டு அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பை எலக்ட்ரான் சிஸ்டம், அது வந்து ஈஸியாக ஃப்ராக்மெண்டேஷன் ஆகாது. அண்ட் unsaturated compounds give more intense compared to saturated or cyclic compound. unsaturated compound வந்து இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து ஈஸியாக ஃப்ராக்மெண்டேஷன் ஆகாது கம்பேர்டு டு சேச்சுரேட்டட் அண்ட் சைக்ளிக் சிஸ்டம். அது மாதிரி கான்ஜுகேட்டட் அல்கீன்ஸ் ஷோ மோர் இன்டென்ஸ் மாலிகுலர் அயான் பீக் கம்பேர்டு டு நான் கான்ஜுகேட்டட்
ஒலிஃபின். இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட்ல ஐடியா தோணும். எதெல்லாம் மோர் ஸ்டேபிள் காம்பவுண்டோ அதெல்லாம் வந்து இன்டென்ஸா இருக்கு. ரைட்டா? ஸோ மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அவ்வளவு ஈஸியா நடக்காது. லெஸ் ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து ஈஸியா ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாக நடக்குது அப்படின்னா மாலிகுலர் அயான் பீக்கோட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். ரைட்? அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் ரீட் பண்ணி பாருங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரான்ச்சிங். பிரான்ச் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நமக்கு வந்து பிரான்ச் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். மாலிகுலர் அயான் பீக் வந்து டிஸப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்? அதனால இந்த ரெண்டு காம்பவுண்டை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா விச் வில் ஹாவ் மோர் இன்டென்ஸ் மாலிகுலர் அயான் பீக், N-pentane and neopentane. Neopentane. Neopentane will have more intense molecular ion peak because it is branched. So N-pentane தான் அதிகமாக இருக்கும். N-pentane will have more intense molecular ion peak since it is not branched. Branched இருந்துச்சுன்னா molecular ion peak வந்து intensity கம்மியா இருக்கும். லீனியர்னா மாலிகுலர் அயான் பீக்கோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகும். அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் prevent the observation of molecular ion. That is molecular ion peak வந்து இன்டென்சிட்டி குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு மாலிகுலர் ஹெட்ரோ ஆட்டம் இருந்தாலே அது வந்து ஈஸியா ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ரைட்? அண்ட் குளோரோ அண்ட் புரோமோ காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஐசோடோப் பீக்கும் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். மாலிகுலர் அயான் பீக் பக்கத்திலேயே நமக்கு ஐசோடோப் பீக் கிடைக்கும். அது என்னங்கிறத அடுத்த ஸ்லைட்ல நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த மாலிகுலர் அயான் பீக்கோட இம்பார்ட்டன்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் த மாலிகுலர் ஃபார்முலா. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் த மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான். ஸோ மாலிகுலர் அயான் பீக் நமக்கு ஒரு காம்பவுண்டோட மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல மாலிகுலர் அயான் பீக் இருந்ததுன்னா we can identify or we can find the molecular formula of the compound. Okay. So next peak என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பீக். ஸோ பேஸ் பீக் தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் பீக், கிரேட்டஸ்ட் அபண்டன்ஸ் இருக்கணும். அண்ட் கிரேட்டஸ்ட் அபண்டன்ஸ் வந்து நார்மலா 100 தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம தான் என்ன செய்யறோம், இந்த இருக்கிறதுலயே எந்த பீக் வந்து ஹைட்டான பீக் இருக்கோ அதை வந்து நம்ம தான் அசைன் பண்றோம் 100% அப்படின்னு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதுவே வந்து என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா எந்த ஃப்ராக்மெண்ட் வந்து ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அல்லது ஹையஸ்ட் அபண்டன்ஸ் இருக்கோ அதை வந்து 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடும். அதுக்கு தகுந்தாப்புல தான் மற்ற பீக்கோட இன்டென்சிட்டிலாம் நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரமா கிடைக்கும். ஸோ ஆர்பிட்ரரிலி வி அசைன் த ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேபிள் radical cation as 100%. All other radical cations will be given the proportionate percentages with respect to the base peak. Right? அடுத்தது மெட்டாஸ்டேபிள் பீக். ஸோ மெட்டாஸ்டேபிள் பீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நீங்க தியரிட்டிக்கல் பார்ட்ல படிச்சிருப்பீங்க. ஒரு அயான் வந்து எந்த இடத்துல ஃப்ராக்மெண்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறதும் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த மாலிகுலர் அயான் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து இஃப் இட் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் த அரைவல் ஆஃப் த கலெக்டர், before the arrival of the collector, the M+ அயானை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டாஸ்டேபிள் அயான் அப்படின்னு சொல்றோம். இந்த மெட்டாஸ்டேபிள் அயானுக்கும் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த மெட்டாஸ்டேபிள் அயானுக்கு வந்து அதோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு, அதாவது இந்த செகண்ட் ஃபீல்டு ஃப்ரீ அயான் அல்லது ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஃப்ரீ அயான் அண்ட் செகண்ட் ஃபீல்டு ஃப்ரீ அயான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் ஃபீல்டு ஃப்ரீ அயான்ல வந்து
இருக்கக்கூடிய டாட்டர் அயான் அதுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கும் கேட்டீங்கன்னா m2/m1 இருக்கும். அண்ட் நியூட்ரல் பார்ட்டிகளா இருந்துச்சுன்னா m1 - m1 divided by m1 and it is not detected by the mass spectrometer. ஸோ நியூட்ரல் மாலிக்யூலாகவும் இருக்கலாம் அல்லது ரேடிக்கல் கேட்டையானாகவும் இருக்கலாம். யூஸ்வலாக நமக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரமில் எதெல்லாம் வந்து டிடெக்ட் ஆகும்பா? நியூட்ரல் மாலிக்யூல், ரேடிக்கல், கேட்டையான், இந்த மூணில் எதெல்லாம் மாஸ் ஸ்பெக்ட்ரமில் டிடெக்ட் ஆகும்? கேட்டையான். கேட்டையான் டிடெக்ட் ஆகும். ஃப்ரீ ரேடிக்கல் டிடெக்ட் ஆகுமா? நியூட்ரல் மாலிக்யூல் டிடெக்ட் ஆகுமா? No. Okay. So only a cation will be get detected in the mass spectrum, right? ஸோ இந்த மெட்டாஸ்டேபிள் பீக்கோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மற்ற பீக்கோட ப்ராடாக இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய பீக்கை விட இது வந்து ப்ராடாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட m/z வேல்யூ வந்து இன்டெக்ரல் வேல்யூஸ் இருக்காது, அதாவது ஹோல் நம்பர்ஸாக இருக்காது, ஃப்ராக்ஷனில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தே ஹாவ் லோ அபண்டன்ஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் வந்து நம்ம மெட்டாஸ்டேபிள் பீக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். broad peak, not having integral m/z value and low abundance. So next peak என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோபிக் peak. The isotopic peak வந்து very very important in the mass spectrum. ஸோ எந்தெந்த ஆட்டம்ஸ்க்குலாம் ஐசோடோப் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா டியூட்ரியம், ட்ரிட்டியம் இருக்கு. அது மாதிரி கார்பன்ல வந்து C12, C13. இந்த ஒவ்வொரு ஐசோடோப்புக்கும் அபண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து நமக்கு ஐசோடோப் பீக் வந்து இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல டிடெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார்பன்ல பார்த்தீங்கன்னா C12 அண்ட் C13 இருக்கு இல்லையா? C12 கார்பன் வந்து 98.9% அபண்டன்ஸ் இருக்கும். C13 வந்து 1.1% இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய மாலிகுலர் அயான் பீக் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு மாலிக்யூல்ல ஒரே ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா அந்த மாலிக்யூலோட மாலிகுலர் அயான் பீக் பார்த்தீங்கன்னா 99% வந்து மாலிகுலர் அயான் பீக் கிடைக்கும். அதுக்கு அடுத்து m+1 பீக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த m+1 பீக் வந்து 1.1% இருக்கும். இது வந்து ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா. சப்போஸ் 2 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும்? Point 2.2% வந்து நம்மளோட m+1 பீக்கோட இன்டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ இதே மாதிரி நம்மளோட ஹைட்ரஜனுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனோட புரோட்டான் இருக்கு இல்லையா? புரோட்டானோட அபண்டன்ஸ் வந்து 99.985. அப்போ டியூட்ரியத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.015. அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு மாலிகுல்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மீத்தேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ 4 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இந்த அபண்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம்? 4மே டியூட்ரியமா இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து m+4 பீக் கிடைக்கும். இந்த மீத்தேன்ல 4 புரோட்டான் ஒரு டியூட்ரியம் இருந்துச்சுன்னா m+1 பீக் கிடைக்கும். ஆனால் அந்த m+1 பீக்கோட இன்டென்சிட்டி ஹைட்ரஜன்னால எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? 0.015% தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் கார்பன்னால 1.1% தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் யூ கால்குலேட் த m+1 peak intensity for this molecule எவ்வளவு இருக்கலாம்ப்பா? கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா m+1 peak அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1% தான் வந்து m+1 பீக்கோட அபண்டன்ஸ் வரும் டியூ டு C13. ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன்
வந்து டியூட்ரியமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு M+1 பீக் கிடைக்கும். சரியா? கார்பன் வந்து ஒரு கார்பன் மட்டும் C13 மேல C12 இருந்துச்சுன்னா M+1 பீக் கிடைக்கலாம். அதே மாதிரி ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் மட்டும் டியூட்ரியமா இருந்தாதான் என்ன கிடைக்கும்? M+1 பீக் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.015% தான் இன்க்ரீஸ் ஆகும் M+1ஓட பீக். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 1.115% தான் என்ன ஆகும்? இந்த மீத்தேன்ல வந்து M+1 பீக்கோட இன்டென்சிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இஃப் யூ கால்குலேட் you can calculate the percentage of M+1 peak as well as M+2 peak, M+4 peaks. இது மாதிரி நிறைய பீக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம் பெர்சன்டேஜ். ஹைட்ரஜன் வந்து 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல சார், அப்பனா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இப்ப ஒரு கார்பன் 4 டியூட்ரியம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, 4மே ஒரே காம்பவுண்ட்ல இருந்துச்சுன்னா இதுல இப்ப M+1 பீக் தான் கிடைக்குமா? மீத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் வெயிட் எவ்வளவு? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4, அப்ப 16 வரணும். இந்த 16 மாலிகுலர் அயான் பீக், மாலிகுலர் ஃபார்முலா. சப்போஸ் 4மே டியூட்ரியமா இருந்துச்சுன்னா இதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு வந்துரும்? இதோட மாஸ் எவ்வளவு? டியூட்ரியத்தோட மாஸ் 2ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஹைட்ரஜனுக்கு தான் 1. அப்ப 12 + 8 அப்ப 20ல வரும். அப்ப இந்த 20ங்கிறது M+1 பீக் கிடையாதே, இது வந்து என்னது? M+4 பீக் இல்லையா? எஸ் சார், எஸ். அப்ப 4 டியூட்ரியமும் ரீப்ளேஸ் ஆகும்னு நினைக்க கூடாது. அதாவது M+1 பீக் எப்ப வரும் அப்படின்னா, எய்தர் ஒரு C12 கார்பனுக்கு பதிலா C13 கார்பன் இருந்தா நமக்கு M+1 பீக் கிடைக்கும், அல்லது ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு டியூட்ரியம் இருந்தா நமக்கு M+1 பீக் கிடைக்கும். ஓகே சார், இஃப் சப்போஸ் கார்பன் வந்து C13 இருந்து ஒரு ஹைட்ரஜன் C டியூட்ரியமா இருக்கிறப்ப அப்ப M+2 வந்துரும், அப்படிதானேங்க சார்? ஆமா, ஆமாப்பா, கண்டிப்பா. ரைட். அருணா பூரணி சொல்ற தெளிவா கேட்கலாம். அதனால M+1 பீக் எப்ப வரும், M+2 பீக் எப்ப வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட். ஸோ இப்போ இந்த ஐசோடோப் பீக்ல வந்து முக்கியமா இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு M+1 பீக் எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கார்பனுக்கு பதிலா ஒரு கார்பன் 12க்கு பதிலா ஒரே ஒரு கார்பன் மட்டும் 13 இருந்துச்சுன்னா M+1 பீக் கிடைக்கும். ரைட். அதே மாதிரி நைட்ரஜன் ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ஒரு ஒரு நைட்ரஜனுக்கு பதிலா நைட்ரஜன் 14க்கு பதிலா ஒரே ஒரு நைட்ரஜன் 15 வந்துச்சுன்னா அப்பயும் M+1 பீக் வந்து வரலாம். பட் அதோட பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 0.4 தான் இன்க்ரீஸ் ஆகும். சிமிலர்லி சல்ஃபர் வந்து 32 and 33 அப்படின்னு 2 ஐசோடோப். சப்போஸ் இஃப் யுவர் காம்பவுண்ட் ஹேஸ் சல்ஃபர் இருந்துச்சுன்னா M+1ஓட பீக் வந்து 0.8% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட். அதே மாதிரி M+2 பீக் எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யுவர் மாலிக்யூல் ஹேஸ் ஆக்சிஜன் ஆர் சல்ஃபர் ஆர் குளோரின் ஆர் புரோமின், இந்த ஆட்டம்ஸ்லாம் நம்ம மாலிக்யூல்ல இருந்துச்சுன்னா M+2 பீக் வந்து அரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுவும் அதோட பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் வந்து வெரி டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குங்க.
ஆக்சிஜன்னால நமக்கு வந்து M+2 பீக் வந்து 0.2 தான் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சல்ஃபர்னால நமக்கு அந்த M+2ஓட பீக் வந்து 4.4% தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குளோரின் இருந்தால் மட்டும் போதும், அந்த மாலிக்யூலோட M+1 பீக் வந்து 32% வரும் வித் ரெஸ்பெக்ட் டு த மாலிகுலர் அயான் பீக். மாலிகுலர் அயான் பீக் எவ்வளோ இருக்கோ அதில் 32%. அதே மாதிரி புரோமின் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிக்யூல்ல வந்து மாலிகுலர் அயான் பீக் எந்த பெர்சன்டேஜ் இருக்கோ அந்த பெர்சன்டேஜுக்கு 98% வரும். ஸோ புரோமின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். ஸோ ஒரு மாலிகுல்ல புரோமின் இருந்துச்சு அப்படின்னா இந்த பீக் எப்படி வருதுன்னு பாருங்க. இங்க நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ திஸ் இஸ் த மாஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எத்தில் புரோமைடு அண்ட் திஸ் இஸ் த மாலிகுலர் அயான் பீக். அதுவுமே இது வந்து M+ பீக், தட் இஸ் மாலிகுலர் அயான் பீக். இது இந்த மாலிகுலர் அயான் பீக் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கால்குலேட் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் எத்தில் புரோமைடு. எத்தில் புரோமைடோட மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? கார்பனுக்கு 12, எத்தனை கார்பன் பாருக்கு? 2 கார்பன் இருக்கு. அப்போ 108 சார். 108 ஆகுது. ஓகே, வெரி குட். ஸோ இது வந்து ஒரு 24, 5 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 5 × 1 அது ஒரு 5. புரோமினுக்கு மாஸ் எவ்வளவுப்பா? புரோமினுக்கு பார்த்தீங்கன்னா 79 அப்படின்னு ஒரு ஐசோடோப் இருக்கு, 81 அப்படின்னு ஒரு ஐசோடோப் இருக்கு. சப்போஸ் 79 போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு நீங்களே பார்த்துக்கங்க. 108 வருதா? ஸோ 108 அப்படிங்கிறது புரோமின் 79 இருந்துச்சுன்னா 108ல நமக்கு பீக் கிடைக்கும். அதோட ஐசோடோப் 81, புரோமின் 81 இருந்துச்சுன்னா நமக்கு M+2ல ஒரு பீக் கிடைக்கும். தட் இஸ் அட் 110. ஸோ 108 அப்படிங்கிறது நம்மளோட மாலிகுலர் அயான் பீக். 110 அப்படிங்கிறது வந்து ஐசோடோப் பீக். தட் இஸ் டியூ டு Br, புரோமின் ஆட்டம். இப்போ இதே இதுல நீங்க இன்னொன்று கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? கேளுங்க பார்ப்போம். கார்பன் இருக்கு இல்லையா, இந்த 2 கார்பனும் C13 இருக்கலாமே, இருக்கலாமா? புரோமின் வந்து 79 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம C12ன்னு போட்டிருக்கோம். இந்த C12க்கு பதிலா 2 கார்பனும் C13 கூட இருக்கலாம். சப்போஸ் இந்த காம்பினேஷன்ல நமக்கு எந்த இடத்துல பீக் கிடைக்கும்? அதுவும் M+2 தான் கிடைக்கும். 110. இதுவும் M+2 பீக்ல தான் கிடைக்கும். ஆனா அதோட பெர்சன்டேஜ் பாருங்க, கார்பன் 2 கார்பன் இருந்துச்சுன்னா 2% தான் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ கார்பன் வந்து 2 கார்பன் இருந்து 2 கார்பனுமே 39 இருந்துச்சுனாலும் M+2 பீக் கிடைக்கும். ஒரே ஒரு புரோமின் இருந்தாலும் M+2 பீக் கிடைக்கும். ஆனா ஒரு புரோமின் இருந்தா 98% நமக்கு கிடைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு மாலிகுலர் அயான் பீக். அண்ட் கார்பன் 2 இருக்கிறதுனால நமக்கு அங்க வேற 2% இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எல்லாமே ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த M+2 பீக்கும் மாலிகுலர் அயான் பீக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவல் இன்டென்சிட்டியா கிடைக்கும். ஸோ போத் மாலிகுலர் அயான் பீக் அண்ட் M+2 பீக் will have equal intensity if a molecule has only one bromine atom. அதுக்கு பதிலா குளோரின் ஆட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குளோரின் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிக்யூல்ல வந்து அதோட மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல M+ பீக்கை விட M+2 பீக் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 50%. 50 எப்படி சொன்னேன்? நான் 50 சொல்லவே இல்லையே. எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 32%. 32.5% தான் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு மாலிகுலர் அயான் பீக்.
சரியாப்பா? அப்போ புரோமின் இருக்கா, குளோரின் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரத்தோட மாலிகுலர் அயான் பீக்கை வச்சே நம்ம சொல்லிடலாமா? எஸ் சார் சொல்லலாம். ஓகே. அப்போ புரோமின் ஒரே ஒரு புரோமின் இருந்துச்சுன்னா அந்த M plus peak and M plus 2 peak-ஓட இன்டென்சிட்டி பாருங்க 50.5 is to 45.5, 49.5. So it is more or less same abundance. Suppose இப்போ வந்து 2 ஹாலஜன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்குவோம். If a molecule has 2 chlorine atom, அப்போ நமக்கு என்ன பீக் எல்லாம் கிடைக்கலாம்? ஒரே ஒரு குளோரின் ஆட்டம் மட்டும் M plus 2 பீக், அதாவது 35 மாஸும் இன்னொரு குளோரினுக்கு 37 மாஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பீக் கிடைக்கும்? M plus 2 பீக் கிடைக்கும் இல்லையா? கிடைக்குமா? எஸ் சார். சப்போஸ் 2 குளோரினுமே 37 ஐசோடோப்பா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பீக் கிடைக்கும்? M plus 4. M plus 4 பீக் கிடைக்கும். இது தவிர M plus 4 வேற எப்ப கிடைக்கலாம்? 2 புரோமின் இருந்தா கிடைக்கலாம். M plus 4 இல்ல, நம்ம குளோரின் இந்த காம்பவுண்டுக்கு மட்டும் ஹைட்ரஜனுக்கு பொதுவா ஹைட்ரஜன் டியூட்ரியம் இருந்தா கிடைக்கலாம். 4 டியூட்ரியம் கிடைக்கும். ஆனா பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வெரி வெரி லோ இருக்கும். 0.015 தான். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. சோ கார்பன் கார்பன் இருக்கலாம் இல்லையா? ஒரு குளோரினுக்கு 35 இருந்து மீதி 2 கார்பனுக்கும் 13 இருந்தாலும் நமக்கு M plus 4 பீக் கிடைக்கும் இல்லையா? ஸோ எந்தெந்த கேசஸ்ல எல்லாம் நமக்கு M plus 4 கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரைட்? இப்படி எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கால்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் ஐசோடோபிக் பீக். அப்போ M plus 4-ஓட பீக்கோட இன்டென்சிட்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். அதோட இன்டென்சிட்டி எவ்வளவு கிடைக்கும்னா பாருங்க, 2 குளோரின் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா M plus 2-ஓட பீக்கோட இன்டென்சிட்டி 65.3%. This is relative to molecular ion peak. M plus peak வந்து 100% இருந்துச்சுன்னா M plus peak வந்து 100% நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இது 100%னா இதுல 65% வந்து M plus 2 peak வரும், 10% வந்து M plus 4 peak கிடைக்கும். ஸோ சிமிலர்லி 3 குளோரின் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு M plus 2, M plus 4 and M plus 6 3 ஐசோடோப் பீக் கிடைக்கும். சிமிலர்லி 4 குளோரின் ஆட்டம்ஸ், 5 குளோரின் ஆட்டம்ஸ் and 6 குளோரின் ஆட்டம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்? ஸ்பெக்ட்ரத்தோட பீக் இன்டென்சிட்டி. M plus எத்தனை வருது? ஐசோடோபிக் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் த ஐசோடோபிக் இதை நீங்க கரெக்டா மெஷர் பண்ணாலே ஒரு காம்பவுண்ட்ல குளோரின் இருக்கா அல்லது புரோமின் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அண்ட் அதுலயுமே ஹவு மெனி நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி நம்பர் ஆஃப் புரோமின் ஆட்டம்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அண்ட் if you carefully look into the compound, you can also verify whether the compound has a mixture of bromine and chlorine. புரோமினும் குளோரினும் சேர்ந்து இருக்கலாம். அப்படின்னா நமக்கு பெர்சன்டேஜ் வந்து நம்ம சொன்ன மாதிரி வராது. நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு புரோமின் ஒரு குளோரின் இருந்துச்சுன்னா M plus 2-ஓட பீக் இன்டென்சிட்டி பாருங்க 130 வருது. 130. How? இந்த வேல்யூ எப்படிப்பா வந்துச்சு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சார் ஃபார் பிஆர் ஃபார் புரோமின் வந்து M2 plus பீக் வந்து 98% சார். குளோரினுக்கு வந்து 32%. டோட்டல் ஓவரால் 130. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணாலே 130 வந்துருச்சுங்கிறீங்க. ஓகே, வெரி குட்.
அதே மாதிரி ஒரு புரோமின் 2 குளோரின் இருந்துச்சுன்னா 163%. நம்மளோட M+ பீக்கை விட M+2 பீக்கு ஹைட்டா இருக்கும். சரிதானா? இஃப் our compound has a mixture of bromine and chlorine, or ஒரு சில கேஸ், இந்த கேஸ் பாருங்க, இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. M+ பீக்கும் M+2 பீக்கும் எப்படி இருக்கும்? சப்போஸ் நமக்கு வந்து 2 புரோமின் இருந்துச்சுன்னா M+2 பீக் அண்ட் M+ பீக் எப்படி இருக்கும் இன்டென்சிட்டி? Almost 50% difference, sir. M+2 peak will be more intense. 195%ல போட்டுருக்கோம். சார் ஒரு புரோமின் இருந்தாலே 98%. சார் 98 + 98 அதான் 195. இப்போ ஒரு புரோமின் இருந்துச்சுன்னா 2 M+ பீக்கும் M+2 பீக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஹைட்டா இருக்கும்னு சொன்னோம். இந்த மாதிரி வரும்னு சொன்னோம் இல்லையா? ஒரு புரோமின் இருந்துச்சுன்னா. சப்போஸ் 2 புரோமின் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த ஸ்பெக்ட்ரம்? அதுதான் கேட்கிறேன். M+2 peak will be 50% much more taller than M+ peak. 50% இல்ல, twice taller. இப்ப M+ பீக் வந்து இப்படி இருக்குன்னா இதை விட டபுள் டைம் நமக்கு வந்து இந்த M+2 பீக் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ Br2 இருந்தது அப்படின்னா அதோட M and M+2 பீக் வந்து இந்த மாதிரி வரும். ஐசோடோபிக் will be high abundance compared to the molecular ion peak. அதனால இந்த ஐசோடோபிக் வந்து play a crucial role in our organic compound analysis. இது நம்ம குளோரினுக்கும் புரோமினுக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி சல்ஃபருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட்ல சல்ஃபர் இருந்தாலும் நமக்கு M+2 பீக் வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிஜன் இருந்தாலும் M+2 பீக் வந்து பாசிபிலிட்டி இருக்கு. பட் அதோட பெர்சன்டேஜ் வந்து 0.2 அண்ட் 4.4, ரைட்? ஸோ இந்த கால்குலேஷன் தான் இங்க கொடுத்துருக்கு. நீங்க வேணா செஞ்சுக்கலாம், ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஐ வில் போஸ்ட் த மெட்டீரியல் ஆஃப்டர் த கிளாஸ் இஸ் ஓவர். அண்ட் இந்த M+1 பீக் இருக்கு சொன்னோம் இல்லையா, இந்த ஐசோடோப் பீக். இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்னொரு யூஸ் நம்ம ஐசோடோப் வந்து இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம். இந்த M+1 பீக்கோட அனதர் யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் கால்குலேட் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் த மாலிக்யூல். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் எத்தனை இந்த மாலிக்யூல்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த M+1 பீக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா. இதுதான் அந்த ஃபார்முலா. M+1 பீக்கோட இன்டென்சிட்டி, the intensity of the M+1 peak divided by 1.1. அதை டிவைட் பண்ணாலே போதும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்டுக்கு M+1 பீக்கோட இன்டென்சிட்டி இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். எவ்வளவு? 4.95. இது வந்து M+1 பீக்கோட இன்டென்சிட்டி 4.95 அப்படின்ட்டு. இதை எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னா 1.1 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? What will be the answer? அங்க போய் பூட்டி. Yes, what will be the answer? Sir 4.5. Yes, 4.5. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இஃப் த டெசிமல் பாயிண்ட் இஸ் 0.4 ஆர் லெஸ் என்ன செய்வீங்க? 4ன்னு எடுத்துக்கிடுவீங்க. 0.7க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிடுவீங்க. சரியா? பட் இன் பிட்வீன் 0.4 அண்ட் 0.7 இருந்துச்சு அப்படின்னா
0.4 0.7க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். எய்தர் திஸ் மாலிக்யூல் மே ஹேவ் 4 கார்பன் ஆட்டம் ஆர் 5 கார்பன் ஆட்டம். இங்க நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இப்போ 4.4 அப்படின்னு வந்துச்சுன்னா 4ன்னு எடுத்துக்கலாம். 4.4க்கு மேல வருது அல்லது 4.7க்குள்ள வருது, 4.4 to 4.7 வருதுன்னா நம்ம ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்கலாங்கிற மாதிரி எடுத்துக்கணும். எய்தர் இட் மே ஹேவ் 4 கார்பன் ஆட்டம் ஆர் 5 கார்பன் ஆட்டம். இப்போ 4.7க்கு மேல போகுது அப்படின்னா 5 கார்பன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிடலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ற ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்கு. ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 0.4க்கு கீழே இருந்தா ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், 0.7க்கு மேல இருந்தா ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். சரியாப்பா? So this is the formula to calculate the number of carbon atoms from m+1 peak. ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. So next peak is m+2 peak. நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. m+2 peak எப்பெல்லாம் வரலாம் அப்படின்னா சல்ஃபர் ஆட்டம் இருந்தா வரும். பட் சல்ஃபர் ஆட்டம் இருந்துச்சுன்னா 100:4.4 அந்த ரேஷியோல தான் நமக்கு வந்து ஐசோடோப் பீக் கிடைக்கும். குளோரின் இருந்துச்சுன்னா 100:40 அந்த ரேஷியோல இருக்கும். புரோமின் இருந்துச்சுன்னா 100:98 அந்த ரேஷியோல நமக்கு ஐசோடோப் பீக் கிடைக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ m+2 peak is used to identify the nature of halogen atom and the number of halogen atom. ரைட்? இது தவிர நம்ம ஏற்கனவே நீங்க படிச்சது தான் நைட்ரஜன் ரூல் அப்படிங்கிற ஒண்ணு. ஒரு காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரம் அதோட m/z வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அது இந்த m/z வேல்யூ வந்து எங்க இருந்து எடுக்கணும்? ஒரு மாலிக்யூல்ல நைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த m/z வேல்யூ நம்ம பார்க்கணும்? மாலிகுலர் அயான். எஸ், வெரி குட். மாலிகுலர் அயான் பீக்கு தான் பார்க்கணும், m+ பீக்கு தான் பார்க்கணும். இது தவிர நீங்க ஃப்ராக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் த m/z வேல்யூ ஆஃப் த மாலிகுலர் அயான் பீக். இந்த மாலிகுலர் அயான் பீக்கோட m/z வேல்யூ வந்து பார்க்கணும். அந்த வேல்யூ ஆடா இருந்துச்சுன்னா ஆட் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு, ஈவனா இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படிதானே? அப்படிதானப்பா? odd numbered molecular mass will have odd number of nitrogen atom. Even number of molecular mass will have even number of nitrogen or no nitrogen. Suppose இந்த ஒரு காம்பவுண்டுக்கு 122 வந்து மாலிகுலர் அயான் பீக்கோட m/z வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இந்த நைட்ரஜன் ரூல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஹவு மெனி நைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு என்ன தெரிஞ்சுக்கலாம்? Maybe even number of nitrogen atom or else no nitrogen atom. No nitrogen atom. That is the information we know from the m/z value of the molecular ion peak. Right. இதோட கராலரி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த நைட்ரஜன் ரூலோட கராலரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாலிகுலர் அயான் பீக் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும்போது மாலிகுலர் அயான் பீக் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. ஆட் நம்பர்டு fragmentation at a single bond gives odd numbered fragment from even numbered molecular ion. Even numbered molecular ion வந்து fragment ஆகுச்சுன்னா odd number fragment தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு even number fragment ion எதுல இருந்து கிடைக்கும்னா oddல இருந்து கிடைக்கும். இது நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின ஸ்லைட்லயே ஒரு டெஸ்ட் இருக்கேன், அங்க நான் சொல்ல விட்டுட்டேன் நினைக்கிறேன். இந்த அயான் வந்து இந்த மாலிகுலர் அயான் வந்து ஆட் அல்லது ஈவன் மாலிகுலர் மாஸா இருக்கலாம்.
ஆடு மாலிகுலர் ஆடு மாஸ் இருக்கக்கூடிய அயானா இருந்துச்சுன்னா நமக்கு ஈவன் மாலிகுலர் இருக்கக்கூடிய அயானா தான் கிடைக்கும். ஈவன் மாலிகுலர் மாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃப்ராக்மெண்ட் வந்து ஆடு அயான் தான் கிடைக்கும். ஆடு மாலிகுலர் மாஸ் இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும். ரைட்டா? ஸோ தட் இஸ் த அனதர் conclusion or corollary that we can derive from the nitrogen rule. Sir, சொல்லுங்க. sir, I have one doubt. Yes. Just now we got seen one mass spectrum in which they had given Z is equal to 2, Z is equal to 3. What is that? Which one? Previous slide. Yeah. First slide, sir, I think. First slide. Z is equal to This one. which slide? Sir, spectrum not visible. Previous one, sir. This one? No, sir, previous one. This one. Yeah, sir, in this spectrum, Z is equal to 2. What is this? Z is equal to 4, like that. And this I have taken only to represent how a molecular mass spectrum will appear. Okay. Probably that reflect the number of electrons, Z, atomic number, I think. The number of electrons present in the species. Most probably that one will be the answer. So I will look into that and clarify the next time. Okay, sir. So by this way, you can calculate the number of nitrogen present in the molecule. So for example, if you have odd numbered molecular ion 123, இதோட fragment பார்த்தீங்கன்னா 2 fragment கிடைக்கலாம். அந்த 2 fragmentum வந்து சரி, இந்த fragment ஆகும்போது நமக்கு வந்து ஈவன் நம்பர்டு ஃப்ராக்மெண்ட்டா வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஈவன் நம்பர் ஃப்ராக்மெண்ட் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி 2,4 டைநைட்ரோஃபினால் வந்து ஈவன் நம்பர்டு மாலிகுலர் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு அயான். அது ஃப்ராக்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஆடு மாலிகுலர் மாஸ் இருக்கிற மாதிரி தான் ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ நைட்ரஜன் ரூல் மாதிரியே நமக்கு வந்து ஹைட்ரஜன் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Have you heard of the hydrogen rule? No, sir. Okay. So hydrogen rule வேற ஒன்றும் இல்லை. It represents the maximum number of hydrogen in a molecular formula. ஒரு மாலிகுல்ல வந்து மேக்சிமம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கலாம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றது தான் இந்த ஹைட்ரஜன் ரூல். இந்த ஹைட்ரஜன் ரூல்ல வந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா 2 into C plus N plus 2, அல்லது 2C plus N plus 2, where C represents the number of carbon atom, N represents the number of nitrogen atom. Suppose nitrogen atom is absent, you can put 0. Okay. For example, if you take this molecule, how many number of carbon atoms are there?
3 carbon. So 2 into 3, 6. So, and no nitrogen is there. And the number of hydrogen, maximum number of hydrogen in a molecule can be 8. So the hydrogen rule tell you the maximum number of hydrogen that can be present in a molecule. Then let us come to the fragmentation pattern. The fragmentation pattern அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிறைய இதை வந்து ஒமிட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதில் நிறைய ஈக்குவேஷன்ஸா வரும் இல்லையா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷனே பிடிக்காத ஆள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் ரைட் த ஓன் ஈக்குவேஷன் வித்வுட் எனி மிஸ்டேக். ரைட்? ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும்போது நம்ம என்னெல்லாம் எந்த மாதிரிலாம் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகலாம் அப்படிங்கிறத we are going to discuss. So initially an electron bombard the molecule. Upon bombarding the molecule, one of the electron from the molecule is released or ejected along with the bombarded electron. Right? So the result is the formation of radical cation, and that radical cation undergo fragmentation in a particular fashion. But which electron will be lost from the molecule? That is the question. From the molecule, what type of electrons can be lost is the next question. The loss of electron is in the order. The non-bonding electrons are ejected easily compared to the pi electron, and which is more easily ejected compared to the sigma electron. So if you have non-bonded electron, lone pair of electron, simply you can say lone pair of electron. Lone pair of electrons are easily ejected from the molecule compared to the pi electron as well as the sigma electron. So if you have any heteroatom in a molecule, organic molecule, that heteroatom will have lone pair of electron, and that from that lone pair of electron, one electron will be lost easily. So the next step is fragmentation. During the fragmentation, the radical cation may fragment into other fragments. That fragments may be either the radical or the cation. So it gives a radical and a cation, or a cation and the neutral molecule. Neutral molecule may also be formed in the fragmentation process. So this is the example for the removal of electron from the non-bonding orbital and pi orbital and from sigma orbital. ஸோ எப்படிலாம் இந்த எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, எஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்கீம்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிமெம்பர் தட் ஒன்லி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஒன்லி டிடெக்டட் இன் த மாஸ் ஸ்பெக்ட்ரம். நான் ஏற்கனவே கேட்டேன் இல்லையா, எந்தெந்த இதெல்லாம் நமக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல டிடெக்ட் ஆகும், எது இந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் வந்தாலும் சரி, கேட்டையான் வரும், அது மாதிரி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், அது மாதிரி நியூட்ரல் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். பட் நமக்கு எதுதான் டிடெக்ட் ஆகும்? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ் மட்டும்தான் டிடெக்ட் ஆகும். கார்போகேட்டையான் மட்டும்தான் டிடெக்ட் ஆகும். ரேடிக்கல் இதில் டிடெக்ட் ஆகாது.
நியூட்ரல் மாலிக்யூலும் டிடெக்ட் ஆகாது. ஸோ தட் மஸ்ட் பி kept in mind. ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல எந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் த ஃப்ராக்மெண்டேஷன் மே டேக் பிளேஸ் via homolytic cleavage or heterolytic cleavage. homolytic cleavage அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு கார்பனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ரேடிக்கல் கண்டிப்பா கிடைக்கும், ஒரு கேட்டையான் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ homolytic cleavage will give you a radical and a cation. அதே மாதிரி heterolytic cleavageல பார்த்தீங்கன்னா we get the electron, the bond electron எல்லாமே இந்த ஒரே ஆட்டம்க்கு போயிடும். So you get a positive charge here. அந்த radical cation வந்து ரேடிக்கலா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இன் போத் கேஸ் we get a radical as well as a cation. பட் இந்த கேட்டையான் வந்து நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா ஃப்ராக்மெண்ட் ஆகி ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் அண்ட் அனதர் கேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல நமக்கு எதெல்லாம் டிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். மாஸ் ஸ்பெக்ட்ரத்துல எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும்? ப்ரோபீனைல் கேட்டையான். ப்ரோபீனைல் கிடையாதுப்பா, ப்ரோபைல். ஓகே, Yeah, propyl cation, methyl cation, and molecular ion peak Br dot plus. Okay, molecular ion peak. ஸோ ரேடிக்கல் கேட்டையான் அண்ட் கேட்டையான் இதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரத்தில் டிடெக்ட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய புரோமின் ரேடிக்கலுக்கு நமக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல பீக் எதுவுமே வராது. அது மாதிரி எத்திலீனுக்கும் பீக் வந்து நமக்கு டிடெக்ட் ஆகாது. சரிதானா? ஓகே, வெரி குட், ரைட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ். இந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு நமக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ரேடிக்கல் கேட்டையான் வந்து ஆட் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ரேடிக்கல் கேட்டையானா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு ஃப்ராக்மெண்டேஷன் பாசிபிள். ஈவன் நம்பர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கேட்டையான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேட்டையான் வந்து நமக்கு இது மாதிரி ரேடிக்கல் கேட்டையானாவும் ரேடிக்கலாவும் என்ன செய்யாது, ஃப்ராக்மெண்டேஷன் ஆகாது. பட் ஒரு கேட்டையான் இன்னொரு கேட்டையானாவும் ஒரு நியூட்ரல் மாலிக்யூலாவும் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஒரு கேட்டையான்ல இருந்து நம்ம என்ன கொண்டு வரக்கூடாது, ரேடிக்கல் கேட்டையான் பிளஸ் ரேடிக்கல் கொண்டு வரக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இருக்கிற ப்ராசஸ்ல இது மட்டும் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்றோம். இது மட்டும், ஒரு கேட்டையான் வந்து ஒரு கார்போ கேட்டையான் வந்து என்னவா ஃப்ராக்மெண்ட் ஆக முடியாது, ஒரு ரேடிக்கல் கேட்டையானாவும் ஒரு ரேடிக்கலாவும் ஃப்ராக்மெண்ட் ஆக முடியாது. ஸோ திஸ் இஸ் ரேர் ஃப்ராக்மெண்டேஷன். இது தவிர நீங்க வேற எப்படினாலும் கொண்டு வரலாம். அதாவது ஒரு ரேடிக்கல் ஒரு கேட்டையான் வந்து இன்னொரு கேட்டையானாவும் நியூட்ரல் மாலிகுலாவும் வரலாம். அல்லது ஒரு ரேடிக்கல் கேட்டையான் வந்து எப்படி ஃபார்ம் ஆகலாம், ஒரு ரேடிக்கல் கேட்டையானாவும் இன்னொரு நியூட்ரல் மாலிகுலாவும் ஃப்ராக்மெண்ட் ஆகலாம். அல்லது ஒரு கேட்டையானாகவும் ஒரு ரேடிக்கலாகவும் ஃப்ராக்மெண்ட் ஆகலாம். ஓகே, இந்த 4 பாசிபிலிட்டியில ஒரு பாசிபிலிட்டி வந்து do not take place. Right. So next basic fundamental fragmentation rule is one bond cleavage இருக்கலாம் அல்லது 2 bond cleavage இருக்கலாம். one bond cleavage அப்படின்னா இந்த மாலிகுலர் ரேடிக்கல் கேட்டையான்ல ஒரே ஒரு பாண்ட் மட்டும்தான் பிரேக் ஆகும். தட் மீன்ஸ் இந்த R
சிங்கிற பாண்ட் மட்டும் பிரேக் ஆகி நமக்கு கேட்டையான் அண்ட் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பாண்ட் மட்டும் பிரேக் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்றோம், ஒன் பாண்ட் கிளீவேஜ் அப்படின்னு சொல்றோம். ரைட்? அது தவிர நமக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, டூ பாண்ட் கிளீவேஜ் ஆகலாம். டூ பாண்ட் கிளீவேஜ் அப்படின்னா நமக்கு இங்க ரெண்டு பாண்டு, இந்த சிஹெச் பாண்டும் பிரேக் ஆகுது, CO பாண்டும் பிரேக் ஆகுது. இந்த ரெண்டு பாண்டு பிரேக்கேஜும் ஆகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு ரேடிக்கல் கேட்டையான் வந்து ஒரு நியூட்ரல் மாலிகுலாவும் இன்னொரு ரேடிக்கல் கேட்டையானாவும் கிளீவேஜ் ஆகலாம். சிமிலர்லி இந்த ரேடிக்கல் கேட்டையான் வந்து ஒரு நியூட்ரல் மாலிகுலாவும் ஒரு ரேடிக்கல் கேட்டையானாவும் என்ன செய்யலாம், கிளீவேஜ் ஆகலாம். அதுல வந்து ரெண்டு பாண்டு கிளீவ் ஆகுது. ஸோ ஒன் பாண்ட் கிளீவேஜ் அண்ட் டூ பாண்ட் கிளீவேஜ் ஆர் பாசிபிள் டியூரிங் fragmentation. அண்ட் இந்த fragmentationல எந்த மாதிரியான ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியா fragmentation ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். more fragmentation is observed more fragmentation is observed in alcohols. ஆல்கஹால்ல பார்த்தீங்கன்னா fragmentation அதிகமா இருக்கும். அதே மாதிரி பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ல வந்து fragmentation அதிகமா இருக்கும். அதுவும் அதோட fragmentation பேட்டர்ன் வந்து எதுக்கு அப்படியே அந்த ஆர்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து லெஸ் fragmentation இருக்கும், அல்கீன் அண்டு அன்பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன். இதெல்லாம் இந்த ஸ்பீசிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா fragmentation கம்மியா இருக்கிறதுனால அந்த M plus பீக்கோட அபண்டன்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னோம், அதிகமா இருக்கும். ஸோ fragmentation அதிகமா இருந்துச்சுன்னா M plus பீக்கோட அபண்டன்ஸ் குறைவா இருக்கும். ரைட்? இது நான் ஏற்கனவே சொன்னதுதான் உங்கள்கிட்ட. fragmentationோட எக்ஸ்டென்ட்டை பொறுத்து நம்ம M plus அயானோட பீக் இன்டென்சிட்டி வந்து என்ன ஆகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இந்த பாயிண்ட்டும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஒரு மாலிகுலர் அயான் பீக்ல இருந்து யூஸ்வலா நமக்கு வந்து என்ன ஆகும், லீவ் ஆகும். அதாவது மாலிகுலர் அயான் பீக்ல இருந்து ஒரு 15 மாஸ் குறைஞ்சு நமக்கு இன்னொரு பீக் வந்து கிடைக்கும். அப்படி 15 வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னாலே நம்ம மெத்தில் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியா நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ M-15 பீக் இதெல்லாம் நம்ம வந்து காமனாக வரக்கூடிய M- பீக்ஸ், தட் இஸ் காமன் ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த ஃப்ராக்மெண்ட்லாம் ஈஸியாக நம்ம வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மாலிகுலர் அயான் பீக்கோட 15 மைனஸ் பண்ணி வந்துருந்துச்சுன்னா தட் இஸ் டியூ டு M-15 பீக் அப்படின்னு சொல்லுவோம். M-15 பீக் இஸ் டியூ டு த மெத்தில் லாஸ் ஆஃப் மெத்தில் குரூப். அதே மாதிரி M-17 பீக் இஸ் டியூ டு லாஸ் ஆஃப் OH குரூப். இது எல்லாமே ரேடிக்கலா என்ன செய்யும், லாஸ் ஆகும். இந்த ரேடிக்கல் நமக்கு டிடெக்ட் ஆகாது இல்லையா, that radical will not be detected. அதனால இப்போ M-91 பீக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பென்சைல் குரூப் வந்து லாஸ் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இந்த இதே இடத்துல நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த 91ல பீக் வரலாம், வரக்கூடாதுன்னு கிடையாது. ரேடிக்கலா லாஸ் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு பீக் வராது. ஆனா லாஸ் ஆகக்கூடிய ஃப்ராக்மெண்ட் வந்து ரேடிக்கல் கேட்டையானா இருந்துச்சுன்னா நமக்கு பீக் கிடைக்கும். திஸ் பீக் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட் வித் த ட்ரோபீலியம் கேட்டையான். ரைட்? அதே மாதிரி M-1 பீக்கும் வரலாம். M-1 பீக்,
M-1 பீக் வந்து ஆல்டிஹைட்ல வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு தெரியக்கூடிய ஒரு பீக். ஆல்டிஹைட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த RCO பிளஸ் அப்படிங்கிற பீக் கிடைக்கும். That cation is more stable, so it will give you the fragment ion. அதே மாதிரி M43ல ஒரு பீக் நமக்கு மாஸ்ல கிடைக்குது அப்படின்னா that is due to CH3CO+. So do you understand? So these are the fragments that are commonly noticed in the mass spectrum. இந்த அயான்ஸ் எல்லாம் நம்ம வந்து மாஸ்ல பார்க்கலாம். 43ல பீக் வந்து கிடைச்சிச்சுன்னா that is due to CH3CO+. 91ல பீக் வந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு பென்சைல் ரேடிக்கல் கேட்டையான்னு சொல்லிடலாம். சரிதானா? பட் இந்த இதுக்கெல்லாம் நமக்கு வந்து பீக் வந்து அப்பியர் ஆகாது. ஆனா இதெல்லாம் லாஸ் ஆகுச்சுன்னா நம்ம என்ன ஃப்ராக்மெண்ட் லாஸ் ஆனதுனால நமக்கு இந்த பீக் கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். So do you understand? புரியுதாப்பா? Yes, sir. ஸோ அந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல வந்து அதர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டோட எனர்ஜியை பொறுத்து இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மாறும். பாண்ட் எனர்ஜி, ரிலேட்டிவ் பாண்ட் ஸ்ட்ரென்த், அதை பொறுத்து இந்த ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத சொல்லலாம். செகண்ட் வந்து வரக்கூடிய கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குமா அல்லது கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ த ரிலேட்டிவ் fragmentation process depends on these factors, right? அதே மாதிரி கைனடிக் ஃபேக்டர்ஸ், இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கு ஃபேவரபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மாறும். அண்ட் we have another rule, ஸ்டீவன்சன்ஸ் ரூல். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? No, sir. Anyone? No, sir. Okay. So இந்த ஸ்டீவன்சன்ஸ் ரூல் அப்படின்னா என்னன்னா, the fragmentation pattern process that leads to the formation of more stable ion are favored over the process that leads to less stable ion. இப்போ நம்ம சொன்னதுதான், எந்த அயான் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கோ அது வந்து மோர் ஃபேவரபிளா இருக்கும். ஸோ மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வரக்கூடிய ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஃபேவர்டு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டீவன்சன்ஸ் ரூல், ரைட்? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஒரு ரேடிக்கல் கேட்டையான நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இதை கன்சிடர் பண்ணும்போது எங்கெல்லாம் பாண்ட் பிரேக் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் பிரேக் திஸ் மாலிக்யூல் இன் அட் த பிரான்ச்சில் வந்து பிரேக் பண்ணுறது தான் பெஸ்ட் மெத்தட். அப்போது நமக்கு ஐசோப்ரோபைல் கேட்டையான் ஃபார்ம் ஆகலாம் அண்டு எத்தில் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகலாம். அல்லது இதுக்கு ரிவர்ஸ், ஐசோப்ரோபைல் ரேடிக்கல் அண்டு எத்தில் கேட்டையான். இதில் எது வந்து ப்ரிஃபர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கைல் ரேடிக்கல் லார்ஜஸ்ட், அதாவது கார்போகேட்டையான் எது மோர் ஸ்டேபிளோ அதுதான் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இஃப் யூ கம்பேர் தீஸ் டூ கார்போகேட்டையான், இந்த ரெண்டு கார்போகேட்டையான்ல எது மோர் ஸ்டேபிள்? Secondary isopropyl. Yes, isopropyl carbocation is more stable. So according to Stevenson's rule, this molecule breaks or undergo fragmentation to give the isopropyl cation. So Stevenson's rule படி நம்ம என்ன சொல்றோம், இந்த fragmentation less favored அப்படின்னு சொல்றோம். இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லல, இதுவும் பாசிபிள், ஆனா வந்து அபண்டன்ஸ் கம்மியா இருக்கும். இது வந்து more favorable. That's all. So the relative intensity of isopropyl cation is more
than the relative intensity of ethyl cation. ஸோ இந்த மாலிக்யூல் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆச்சுன்னா எத்தில் கேட்டையானும் ஃபார்ம் ஆகும், ஐசோப்ரோபைல் கேட்டையானும் ஃபார்ம் ஆகும். பட் ஐசோப்ரோபைல் கேட்டையான் will have more abundance. ரைட். இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஃப்ராக்மெண்டேஷன் தவிர நமக்கு மாஸ்ல வேற என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கலாம். ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் மே ஆல்சோ டேக் பிளேஸ் இன் டியூரிங் ஃப்ராக்மெண்டேஷன். நீங்க ஏற்கனவே படிச்சது மெக்லாஃபர்டி ரீஅரேஞ்ச்மெண்ட். இது ஏற்கனவே நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் நடத்திருக்காங்களா? இல்லை இதை பத்தி டீட்டெயில் சொல்லணுமா? இல்லை அப்படியே போயிடலாம். இல்லை சார், கிளாஸ்ல பார்க்கல சார். கண்டினியூ பண்ணுவோமாப்பா? மெக்லாஃபர்டி சார் கண்டினியூ பண்ணலாம் சார். So மெக்லாஃபர்டி rearrangement, it involves the migration of gamma hydrogen atom. மெக்லாஃபர்டி rearrangement அப்படின்னு சொன்னாலே நமக்கு gamma hydrogen atom migration followed by the cleavage of beta bond cleavage and gamma hydrogen migration. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து என்னது நம்ம மெக்லாஃபர்டி rearrangement. இது வந்து ஒரு சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் மூலமா தான் நடக்கும். அண்ட் இட் எலிமினேட்ஸ் நியூட்ரல் மாலிக்யூல் வந்து இதுல எலிமினேட் ஆகும். இந்த மெக்லாஃபர்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் எந்தெந்த மாலிக்யூல்ல எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், அமின், ஆல்கஹால்ஸ், எஸ்டர்ஸ், ஆசிட், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட், இதுல எல்லாத்துலயுமே என்ன செய்யலாம்? மெக்லாஃபர்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம். ப்ரொவைடட் நமக்கு என்ன இருக்கணும்? என்னப்பா இருக்கணும்? காமா ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கணும். காமா ஹைட்ரஜன் இல்லைன்னா மெக்லாஃபர்டி ரீஅரேஞ்ச்மெண்ட்டே நடக்காது. இந்த காமா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? எதை பொறுத்து காமா ஹைட்ரஜன் சொல்லுவீங்க? டபுள் பாண்டை பொறுத்து. கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டா இருக்கலாம், அல்லது கார்பன் கார்பன் டபுள் பாண்டா இருக்கலாம். இந்த டபுள் பாண்டுக்கு காமா ஹைட்ரஜன். சரியா? அப்ப இது வந்து ஆல்பா ஆட்டம், இது வந்து பீட்டாக்கு பி போட்டுருவோம், இது ஆல்பா. இது வந்து காமா ஆட்டம். இந்த காமா கார்பன் ஆட்டம்ல ஒரு ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கணும், வேற எந்த குரூப்னாலும் இருந்துக்கலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த டபுள் பாண்ட் நமக்கு காமா ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் இந்த மெக்லாஃபர்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். ஓகேடா? ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டபுள் பாண்டுக்கு அடுத்து மினிமம் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கணும்? 3 கார்பன் ஆட்டம். எஸ், இந்த கார்பனுக்கு அடுத்து 3 கார்பன் ஆட்டம் இருந்தால் தான் நமக்கு காமா ஹைட்ரஜனே இருக்கும். ஸோ த சைட் செயின் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 3 கார்பன் ஆட்டம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் இந்த 3 பாயிண்ட்டும் ஒபே ஆனா தான் மெக்லாஃபர்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். என்னென்னது? என்னப்பா? டபுள் பாண்ட் இருக்கணும். இந்த டபுள் பாண்டுக்கு அடுத்து 3 கார்பன் கண்டிப்பா இருக்கணும். அந்த 3வது கார்பன்ல தட் இஸ் காமா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கும். இந்த 3 கண்டிஷனும் ஒபே ஆனா தான் நமக்கு மெக்லாஃபர்டி ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. I have given a variety of example. ஒன்று வந்து பியூட்டனல் ஆல்டிஹைட். இந்த ஆல்டிஹைட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சொன்ன இங்க டபுள் பாண்ட் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கு. இது ஆல்பா கார்பன்,
இது பீட்டா கார்பன், இது வந்து காமா கார்பன். இந்த காமா கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் காமா ஹைட்ரஜன். ஸோ இந்த காமா ஹைட்ரஜன் இருக்கணும், 3 கார்பன் இருக்கணுங்கிறது தான் ரூல். சப்போஸ் 3வது கார்பன் இல்லைன்னா நமக்கு மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. நெக்ஸ்ட் அதே மாதிரி அல்கீன் இருந்தாலும் நமக்கு மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். 1 பென்டீன். அதே மாதிரி ஒரு பென்சீன் ரிங்ல 3 கார்பன் இருக்கக்கூடிய ஃபினைல் ப்ரோபேன், இந்த காம்பவுண்ட்லயும் மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். ஏன்னா இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன், இது காமா கார்பன். ரைட்டாப்பா? அதனால ஆல்டிஹைடு கீட்டோன்ல ஆசிட்ல மட்டும்தான் இருக்கும் மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எது இருந்தாலும் நடக்கும். என்னென்னு பார்த்துங்க, திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஆல்டிஹைடு, கீட்டோன், அமின், ஆல்கஹால், எஸ்டர், கார்பாக்சிலிக் ஆசிட், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் தட் இஸ் அல்கீன், அதே மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட், இதுல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் நமக்கு மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ரைட். ஒரு சில கேஸ்ல பாத்தீங்கன்னா 2 மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம். எப்போ நடக்கும்? டபுள் மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் when it is possible. இந்த பக்கம் ஒரு காமா சைடும் காமா ஹைட்ரஜன் இருந்தா. வெரி குட். இந்த டபுள் பாண்டுக்கு ஒரு சைடுல ஒரு காமா ஹைட்ரஜன், இன்னொரு சைடுல இன்னொரு காமா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா we can expect 2 மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட், that is double மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட். Right? Okay. So this is the sample spectrum of the pentanol. இந்த பென்டனால்ல பாத்தீங்கன்னா மெக்லாப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நமக்கு என்ன மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. இந்த மாலிக்யூல் நமக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரத்துல தெரியாது. ஸோ ஒரு ரேடிக்கல் கேட்டையான் வந்து இன்னொரு ரேடிக்கல் கேட்டையானா மாறுது. அந்த ரேடிக்கல் கேட்டையானோட மாஸ் வந்து 44. 44 பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஸ்பெக்ட்ரத்தோட பேஸ் பீக்கே அதான். பேஸ் பீக்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் இன்டென்சிட்டி பீக். அந்த ஃபிராக்மெண்டேஷன் தான் அதிகமா நடக்குன்னு அர்த்தம். சரியாவா? ஓகே. அடுத்த ஃபிராக்மெண்டேஷன், அடுத்த ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன நடக்கலாம் பாத்தீங்கன்னா ரெட்ரோ டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் நடக்கலாம். இந்த ரெட்ரோ டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு அல்கீன் ஒரு டையினோஃபைல் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகிச்சு அப்படின்னா ஒரு டையினோஃபைல் இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு சைக்ளோஹெக்சீன் ஃபார்ம் ஆகும். இதோட ஆப்போசிட் தான் வந்து ரெட்ரோ டீல்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட்ரோ டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து நடந்துச்சுனாலும் நமக்கு வந்து என்ன இருக்கலாம், மாலிகுலர் அயான் பீக் வந்து ஃப்ராக்மெண்ட் அயானா கன்வெர்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் கேட்டையான் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த ரேடிக்கல் கேட்டையான் வந்து ஒரு நியூட்ரல் மாலிகுலாகவும் இன்னொரு ரேடிக்கல் கேட்டையானாகவும் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும். இந்த நியூட்ரல் கேட்டையான் நமக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரத்தில் டிடெக்ட் ஆகாது. whereas this radical cation is detected in the mass spectrum. அதனால ஒரு மாலிக்யூல்ல எப்போ ரெட்ரோ டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் நடக்கும்? டையினோஃபைலா க்ளீவ் ஆகுற பாசிபிலிட்டி இருக்கு. அந்த பாசிபிலிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறேன். ஒரு சைடு எலக்ட்ரான் வித்ட்ராயிங், ஒரு சைடு எலக்ட்ரான் ரிலீஸ். இல்லப்பா, ஒரே நிமிஷம். இந்த மாலிக்யூலுக்கு பாசிபிளா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் இல்லையா, சைக்ளோபென்டீன்.
சைக்ளோஹெக்சீன்ல வந்து சைக்ளோஹெக்சீன்ல பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கோம். It's possible, sir. ஒய் Ring opening lap. அப்படி சொல்றதை விட நம்ம டீல் ஷார்டர் ரியாக்ஷன் அப்படின்னாலே என்ன ப்ராடக்ட் தான் வரும்? சைக்ளோஹெக்சின் 6 மெம்பர்டு சைக்ளோ ரிங் தான் வரும். ஸோ 6 மெம்பர்டு சைக்ளோஹெக்சீன் 6 மெம்பர்டு ரிங் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் 1 டபுள் பாண்ட் இருந்தாதான் ரெட்ரோ டீல் ஷார்டர் ரியாக்ஷனை நம்ம வந்து திங்க் பண்ணணும். அப்போ சைக்ளோஹெக்சீன்ல ரெட்ரோ டீல் ஷார்டர் ரியாக்ஷன் பாசிபிள், இதுல வந்து நாட் பாசிபிள் பிகாஸ் இட் இஸ் நாட் 6 மெம்பர்டு சைக்ளோஹெக்சீன் 6 மெம்பர்டு ரிங் சிஸ்டம். சப்போஸ் இந்த மாதிரி மாலிக்யூல் சொல்லுங்க பாப்போம். இந்த மாலிக்யூல்ல நமக்கு ரெட்ரோ டீல் ஷார்டர் ரியாக்ஷன் பாசிபிளா? நான் ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்டேன். Yes, sir. Possible. பாசிபிள். சரி, இப்போ ஓகே, இந்த மாலிக்யூலுக்கு நீங்க ரெட்ரோ டீல் ஷார்டர் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபிராக்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அல்கைன் பிளஸ் டையீன். வெரி குட், வெரி குட். You will get or you will end up with 1,3-butadiene and a alkyne. So இந்த மாதிரி ரெட்ரோ டீல் ஷார்டர் ரியாக்ஷன் இந்த டபுள் பாண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா you are breaking this bond. Sorry, you are breaking this bond. இந்த பாண்ட் பிரேக் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பாண்ட் பிரேக் பண்றீங்க. கரெக்டாப்பா? புதுசா எங்கெங்கெல்லாம் நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகுது? இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப ப்ராடக்ட் என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். Ethylene plus butadiene. இந்த இடத்துல இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எத்திலீன் அண்ட் பியூட்டாடின். இப்போ இது வந்து ஒரு ரேடிக்கல் கேட்டையான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரேடிக்கல் கேட்டையான் அப்படின்னா இந்த இடத்துல எந்த இதுல நம்ம நியூட்ரல் மாலிக்யூல் போடுறது, எந்த இதுக்கு ரேடிக்கல் கேட்டையான் போடுறது? சொல்லுங்க. எத்திலீன்ல ரேடிக்கல் கேட்டையான் போடவா? 2 பாசிபிலிட்டியுமே வரும். வெரி குட். ஒரு பாசிபிலிட்டியில வந்து என்ன வரலாம்? இந்த அல்கீன்ல கேட்டையான் வரலாம், இங்க வந்து ரேடிக்கல் வரலாம். ரைட். இன்னொன்னுல வந்து அதர் வே அரவுண்ட் இருக்கலாம். ஸோ அதனால நமக்கு பியூட்டாடைனுக்கு மாலிகுலர் வெயிட் என்னன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. இது 4 கார்பன் இருக்கா? 48 வருமா? 4 கார்பன் 48. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 6 hydrogen. 54 sir.
6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 54. 54ல பீக் இருக்கா? எஸ் சார். இருக்கு. அப்ப ரேடிக்கல் கேட்டையான் இங்க வந்திருக்கு. அதே மாதிரி எத்திலின் 28. அப்ப அதுலயும் இருக்கு. ரெண்டு பாசிபிலிட்டியுமே இருக்கலாம். சரியா? ஸோ இது மாதிரி நீங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். அடுத்தது வந்து இதுல ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். அடுத்து ஆர்த்தோ எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த ஆர்த்தோ எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்ப இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல ஆர்த்தோ டை சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்டா இருந்துச்சுன்னா இந்த ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து விசிபிள் அல்லது பாசிபிள். அல்லது சிஸ் ஐசோமரா இருந்து அல்கீனா இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து பாசிபிள். ஆர்த்தோ எஃபெக்ட் இஸ் பாசிபிள் in the case of ortho disubstituted aromatic compound or in the case of cis alkene. Right? இந்த ஆர்த்தோ எஃபெக்ட் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, because of this ortho effect a neutral molecule is removed from the molecule from the radical cation. ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் வந்து எலிமினேட் ஆகும். அதுதான் இந்த ஆர்த்தோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் இஸ் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு த அனதர் குரூப். அதனாலதான் இந்த ஆர்த்தோ எஃபெக்ட் மூலமா நியூட்ரல் மாலிக்யூல் எலிமினேட் ஆகுது. இது திஸ் ஆல்சோ பாசஸ் த்ரூ 6-membered or 5-membered cyclic transition stage. ரைட்? இந்த எலிமினேஷன்ல வந்து இந்த இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, we can distinguish cis and trans isomer. cis isomerல ஆர்த்தோ எஃபெக்ட் பாசிபிளா, trans isomerல ஆர்த்தோ எஃபெக்ட் பாசிபிளா? சிஸ் ஐசோமர்ல தான் ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து பாசிபிள். ஆர்த்தோ மெத்தில் பென்சைல் ஆல்கஹால் அண்ட் பேரா மெத்தில் பென்சைல் ஆல்கஹால், இது ரெண்டையும் நம்ம எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் யூசிங் மாஸ் ஸ்பெக்ட்ரம்? How will you distinguish between these two alcohols using mass spectrum அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இம்மிடியேட்டா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆர்த்தோ எஃபெக்ட் ஞாபகம் வரணும். எதுல ஆர்த்தோ எஃபெக்ட் பாசிபிள்? ஃபர்ஸ்ட் ஒன். ஆர்த்தோ ஐசோமர்ல ஆர்த்தோ எஃபெக்ட் பாசிபிள், பேரா ஐசோமர்ல ஆர்த்தோ எஃபெக்ட் இஸ் நாட் பாசிபிள். ஆர்த்தோ எஃபெக்ட்னால இந்த மாலிக்யூல்ல இருந்து சப்போஸ் இதுதான் M+Pன்னு வச்சுக்கோங்க, வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் டியூ டு ஆர்த்தோ எஃபெக்ட்? இதுல இருந்து என்ன மாலிக்யூல் எலிமினேட் ஆகுது? வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகுது. வாட்டர் மாலிக்யூலோட மாஸ் 18 இல்லையா? அப்ப ஆர்த்தோ எஃபெக்ட்னால நமக்கு எந்த இடத்துல பீக் கிடைக்கும்? M-18 பீக் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆர்த்தோ மெத்தில் பென்சைல் ஆல்கஹால்ல M-18 பீக் வந்து அப்பியர் ஆகும். ஆனா பேரா ஐசோமர்லயோ மெட்டா ஐசோமர்லயோ M-18 பீக் வந்து அப்பியர் ஆகாது. Based on that difference we can distinguish between ortho and para isomer. புரியுதா? ஓகே, அடுத்த முக்கியமான ஸ்டெப்புக்கு நம்ம வந்திருக்கோம். மாலிகுலர் ஃபார்முலா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மாஸ்ல இருந்து? எந்த ஒரு மாலிக்யூலுக்குனாலும் சரி, மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரிலிமினரி ஐடியா, அதாவது டபுள் பாண்ட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டபுள் பாண்ட் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. யூஸ்வலா நான் என்னோட கிளாஸ்ல வந்து இந்த ஃபார்முலா சொல்ல மாட்டேன். என்ன ஃபார்முலா சொல்லுவேன்னா 1+x - y/2 +
Z/2 இந்த ஃபார்முலா தான் சொல்லுவேன். ரைட்டா? இது வந்து டிவி கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. இங்க எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ஹேலஜன், இசட்டுங்கிறது நம்பர் ஆஃப் நைட்ரஜன். ஃபார்முலாலாம் ஒன்று தான், ஆனால் XY Z போட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக அப்படி சொல்றோம். சரிங்களா? ஸோ யூஸ்வலி ஐ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா 1 + x - y/2 + z/2. X is the number of tetravalent atom, Y is the number of monovalent atom, Z is the number of trivalent atom. அது நைட்ரஜனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனி ட்ரைவேலண்ட் ஆட்டம். அண்ட் இந்த டிபியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we can understand or we can infer that the degree of unsaturation, அதாவது ஒரு மாலிக்யூலுக்கு வந்து டிபி 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாலிக்யூல்ல வந்து எய்தர் இட் மே ஹேவ் 2 டபுள் பாண்ட்ஸ், 2 டபுள் பாண்ட் இருக்கு அப்படிங்கிற மீனிங் நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன் சார் டபுள் பாண்டா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, 2 ரிங் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது மாதிரியும் நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன் ரெண்டுமே டபுள் பாண்டா தான் இருக்கணும், ரெண்டுமே ரிங்கா தான் இருக்கணும்னா கிடையாது, ஒரு ரிங் சிஸ்டம் ஒரு டபுள் பாண்ட் இருக்கலாம். சரியா? அப்போ the double bond equivalence represents the total number of ring system and the double bonds and the pi bond, number of pi bond. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன் ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு டபுள் பாண்ட் ஈக்குவலன்ஸ் எவ்வளவு வரும்? இல்ல நீங்களே இந்த ஃபார்முலால 4 வரும். வெரி குட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாலிக்யூல்ல ஒரு ரிங் இருக்கு, 3 டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதனாலதான் அதுக்கு டிபி வந்து 4 வருது. ரைட்டா? ஸோ சிமிலர்லி யூ கேன் கால்குலேட் ஃபார் எனி மாலிக்யூல், டிபிஇ கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ப்ராப்ளம்ல நீங்க வந்து இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல வந்து பென்சீன் ரிங் இருந்துச்சு அப்படின்னா டிபிஇ 4க்கு மேல வரும், டிபிஇ 4க்கு கீழே வருதுன்னா பென்சீன் ரிங் இல்லைன்னு நீங்க உறுதியா சொல்லலாம். இப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாம் வருது இல்லையாப்பா, அதுல மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாலிகுலர் ஃபார்முலாவை வச்சு நீ டிபிஇ கால்குலேட் பண்ணுங்க. அந்த டிபிஇ வந்து கிரேட்டர் than 4 இருந்துச்சுன்னா யூ கேன் கன்ஃபார்ம் தட் த மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் பென்சீன் ரிங். டிபிஇ லெஸ் தேன் 4 இருந்துச்சுன்னா அதுல பென்சீன் ரிங் இல்லைன்னு நீ அடிச்சு சொல்லலாம். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், இப்போ ப்ராப்ளம் வருவோம். How will you determine the molecular formula from the mass spectrum அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to look for the molecular ion peak, M+1 peak and M+2 peak. இந்த 3 பீக்கையும் வந்து எங்க இருக்குன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். முதல்ல கேர்ஃபுல்லா அது மாலிகுலர் அயான் பீக் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் M+ பீக்கோட இன்டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். எவ்வளவு இருந்தாலும் சரி சரி அதை வந்து 100%க்கு நீங்க நினைச்சுக்கணும், அசைன் பண்ணிக்கிடணும், ரீஸ்கேல் பண்ணிக்கிடணும். சப்போஸ் நமக்கு மாலிகுலர் அயான் பீக் வந்து ரொம்ப இன்டென்சிட்டி கம்மியா வந்து இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல எவ்வளவு இன்டென்சிட்டி இருக்கு? அரௌண்ட் 30 தான் இருக்கு. இதுதான் மாலிகுலர் அயான் பீக். ரைட்டா? ஸோ இதோட இன்டென்சிட்டி வந்து 100 அப்படின்னு வச்சுக்கிட்டு தான் இந்த ஐசோடோபிக் பீக்கோட இன்டென்சிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த M/Z வேல்யூ நம்ம மாலிகுலர் அயான் பீக் கண்டுபிடிச்சிப்போம் இல்லையா, அந்த M/Z வேல்யூ வந்து ஆடா இருக்கா அல்லது ஈவனா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது எதுக்காக பார்க்குறோம்? நைட்ரஜன் ரூல் சொன்னோமா,
கேக்குதாப்பா? எஸ் சார். மாலிகுலர் அயான் பீக் வந்து ஆடா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட் நம்பர் இருக்கணும். மாலிகுலர் அயான் பீக் வந்து ஈவன் M/Z வேல்யூ இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஈவனா இருக்கலாம் அல்லது நோ நைட்ரஜனா இருக்கலாம். அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம M/Z வேல்யூ வந்து ஆடா இருக்கா ஈவனா இருக்கா அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா M+1 பீக்கை பார்க்கணும். இந்த M+1 பீக்ல இருந்து நம்ம ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கால்குலேட் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா? M+1 peak intensity divided by 1.1. எஸ், இந்த M+1 பீக்கோட இன்டென்சிட்டி எவ்வளவோ அதை வந்து டிவைடட் பை 1.1ஆல டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ 3.85 1.1ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு வருது? 3.5 வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 0.4லேருந்து 0.7க்குள்ள வந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கணும்? That compound may contain 3 or 4 carbon atom. சரிதானா? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. 0.4லேருந்து 0.7க்குள்ள நமக்கு ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்போ வந்து என்ன செய்யணும்? 3.5ன்னு இருக்கிறதுனால இதுல 3 கார்பன் ஆட்டம் இருக்கலாம் அல்லது 4 கார்பன் ஆட்டம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். The next step is we have to look for the M+2 peak. M+2 peak எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா to identify whether the molecule contain bromine, chlorine or sulfur atom. ஏன்னா நமக்கு வந்து இதுல என்னென்ன ஆட்டம் இருக்குன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளவுதான் டேட்டா. ஏப்பா மாஸ் ஸ்பெக்ட்ரம் மட்டும் உங்க கையில கொடுத்துருவாங்க. அதுல கார்பன் இருக்கா ஹைட்ரஜன் இருக்கா என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது. அதைத்தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம் மாலிகுலர் ஃபார்முலா இல்லையா? ஸோ we have to identify whether the molecule contain chlorine, bromine or sulfur atom. ஸோ இன்டென்சிட்டி வந்து எப்படி இருக்கு பார்க்கணும். M+2 பீக்கோட இன்டென்சிட்டி less than 4 இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.0127 தான் கொடுத்துருக்கு. குளோரின் இருந்துச்சுன்னா இந்த பீக் இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கணும்? 32%. எஸ், 32.9. புரோமின் இருந்துச்சுன்னா இந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு இருந்திருக்கணும்? 98 இருந்திருக்கணும். சல்ஃபர் இருந்துச்சுன்னா 4%. 4. இந்த மூணுமே இல்லைங்கிறது இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? Yes sir. So this confirms the absence of sulfur, chlorine and bromine. அடுத்து வாங்க அஞ்சாவது ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கு? Subtract the isotopic masses of the known atoms from the mass of the entire compound. The remaining value represent the AMU left over for the other atoms. நம்ம என்ன சொன்னோம்? இதுல 3 கார்பன் அல்லது 4 கார்பன் இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? சப்போஸ் 3 கார்பன் அல்லது 4 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சப்போஸ் 3 கார்பன் இருக்குன்னு வச்சுக்குவோம். 3 கார்பன் இருந்துச்சுன்னா 3 × 12. அதுக்கப்புறம் ஒரு நைட்ரஜன். இதோட M/Z வேல்யூ பாருங்க 59 மாலிகுலர் மாஸ். 59 அப்படின்னா எத்தனை நைட்ரஜன் இருக்கலாம்? ஆட் நைட்ரஜன் இருக்கும் இல்லையா? Yes, odd number of nitrogens. ஆட் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். சப்போஸ் ஒரு நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 14 இல்லையாப்பா ஒரு நைட்ரஜனுக்கு. இங்க நம்ம எத்தனை கார்பன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 3 or 3 to 4. 4 கார்பன். சப்போஸ் 3 கார்பன் இருந்துச்சுன்னா அதோட மாஸ் எவ்வளவு வரும்? 36. 36. வெரி குட். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 50 வந்துருச்சு. நம்மளுடைய மாலிகுலர் அயான் பீக் பாத்தீங்கன்னா 59 இருக்கு. அப்ப இன்னொரு கார்பன் ஆட் பண்ண முடியுமா? No more carbons. அப்ப 3 கார்பன் தான் அப்படிங்கறத இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? Yes sir. ஓகே.
அப்ப 3 கார்பன் இருக்கு, ஒரு நைட்ரஜன் இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதோட ஐசோடோப் இல்லாத நார்மல் அபண்டன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம வச்சுக்கிறோம், மற்றதெல்லாம் டிடெக்ட் பண்றோம். தட் மீன்ஸ் 50 வந்துச்சு இல்லையா, 59ல 50 போச்சுன்னா -9 இருக்கு. இப்போ அடுத்தது ஹைட்ரஜன் ரூல் அப்படின்னு ஒன்று சொன்னோமே. வாட் இஸ் ஹைட்ரஜன் ரூல்? இது வரைக்கும் கேள்விப்படாத ரூல் ஒன்று சொன்னோமே. 2C plus n plus 2. 2C plus n plus 2. plus 2. மேக்சிமம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கலாம் அப்படிங்க கண்டுபிடிக்க போறோம். சொல்லுங்க பாப்போம். 9. மேக்ஸிமம் 9 ஹைட்ரஜன் இருக்கலாம். இங்க நமக்கு என்ன வருது? 9 தான் வருது. அப்ப மாலிகுலர் ஃபார்முலா C3H9N. அவ்வளவுதான். So by this way we can determine the molecular formula of a compound knowing the mass spectrum detail, particularly molecular ion peak and isotope peaks and its percentage relative abundance. இந்த டீட்டெயில் இருந்தாலே நம்ம என்ன செய்யலாம், ஒரு காம்பவுண்டுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இதான் லாஸ்ட் ஸ்லைட், இதோட முடிச்சுக்குவோம். Assuming the molecular ion is a base peak, create and fill out the chart containing m by z, the relative intensity for the m+1, m+2 peak. நான் ஆன்சரையும் சேர்த்து கொடுத்துட்டேன், அதனால உங்களுக்கு வந்து இது ஆன்சர் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ கொஸ்டின் ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாலிகுலரோட நேம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இதுதான் பேஸ் பீக்குன்னு எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இந்த காம்பவுண்டுக்கு இந்த பீக்கோட இன்டென்சிட்டி எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ இது வந்து போன கொஸ்டினுக்கு ரிவர்ஸ். போன கொஸ்டின்ல நம்ம வந்து மாலிகுலர் அயான் பீக் தெரிஞ்சு மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? m plus பீக், m+1 பீக், m+2 பீக்கோட இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போறோம். சரியா? ரைட், ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. m+ பீக்கோட இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் we have to find out the molecular weight 78. அதான் m+ பீக். இந்த m+1 பீக்கோட இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த இருக்கு பாருங்க ஃபார்முலா. எத்தனை கார்பன்? எஸ், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்டு abundance plus number of hydrogen atom into abundance. வேற என்ன இருக்கு? வேற எதெல்லாம் m+1 பீக் கொடுக்கும்னு சொன்னோம்? m+1 பீக் வரணும்னா எதெல்லாம் ரெஸ்பான்சிபிள்? என்னென்ன ஆட்டம்ஸ் எல்லாம் n+1 பீக் கொடுக்கும்? நைட்ரஜன், வெரி குட். Plus number of nitrogen atom into its abundance. ஒரு டேபிள் கொடுத்தோம் இல்லையா, அதை ஒரு தடவை காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்னா ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பாருங்க, m+1 பீக்கு என்னென்ன இருக்கும்? ஹைட்ரஜனும் உண்டு. அது வந்து அதோட பெர்சன்டேஜ் வந்து நம்ம இதுக்கு முந்தின ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹைட்ரஜன் வந்து 0.015 இல்லையா? ஹைட்ரஜனுக்கு வந்து 0.015. ஸோ ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், இது 4ல எது இருந்தாலும் n+1 பீக் இருக்கும். நமக்கு இந்த காம்பவுண்ட்ல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் போட்டாலே போதும். ஸோ அபண்டன்ஸ் கண்டுபிடிக்க, அந்த இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்டு இட்ஸ் அபண்டன்ஸ், அவ்வளவுதான். அது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ண போறீங்க. சரியா? ரைட். அப்போ இதுல கால்குலேட் பண்ணீங்கன்னா இதுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு? கார்பன்,
ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. குளோரின் வந்து M+2T தான் கொடுக்கும், அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அப்போ கார்பன் அண்டு ஹைட்ரஜன் பார்த்தாலே போதும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 × 1 பாயிண்ட் சம்திங், அதே மாதிரி 7 × 0.015. 0.015ங்கிறது H2ஓட டியூட்ரியத்தோட அபண்டன்ஸ். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ M+2க்கு ஜஸ்ட் என்ன செய்யணும், 2 குளோரின் 2 இருக்கு, 2 குளோரினா இருக்கு, 1 குளோரின் தானே சார்? மிஸ்டேக் தான்ப்பா, இது வந்து 63 வராது, 1 × 31 தான் போடணும். ஸோ 32% தான் வரும். 64 கண்டிப்பாக வர்றது சான்ஸ் இல்லை. ஸோ ப்ராப்ளம். So by this way you can calculate the intensity of the each isotope T. Okay, so that's all about the basic fundamentals of the mass spectrometry. If possible, you can go through the previous CSIR gate questions. அதில் என்னென்ன மாதிரியான மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதை வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே.